ஜியோவோட 3 ஒஸ்டான கேஜெட்ஸ் இதான். இதேதான். இந்த ஒஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமிங் கண்ட்ரோலர். அப்படியே எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் மாதிரியே இருக்கா. ஆக்சுவலா அதோட விலை பாத்தீங்க அப்படின்னா 3500 ரூபாய். 3500 ரூபாய்க்கு டோட்டலா இது ஒர்த்தே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு இருக்க கேமிங் கண்ட்ரோலரே பாத்தீங்க அப்படின்னா இதோட சூப்பரா இருக்கும். அப்புறம் நீ என்ன இதுக்கு வாங்கினா அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா ஜியோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாங்கினேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட் பினிஷ்ல எக்ஸ்பாக்ஸோட கண்ட்ரோலர் மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கும். மொத்தமா பாத்தீங்க ஒரு 20 பட்டன் இருக்கும். அதுல இந்த ஜியோ பட்டனை லாங் பிரஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் வந்து ஆன் ஆகும். இதை இன்கேஸ் பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் செலக்டிங் லாங் பிரஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா பேரிங் மோடுக்கு போய்க்கிறோம். நம்ம எந்த டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்களும் எங்களோட போன், டிவி, டேப்லெட் எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி கேம்லாம் விளையாண்டு பார்த்தோம். கையில பிடிக்கிறது நல்லா இருந்துச்சு. ஈவன் விளையாடுறப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா பெருசா லாக் கூட இல்லை. இன்னொரு பஞ்சாயத்து மைக்ரோ யூஎஸ்பில கனெக்ட் பண்ணி என்னால சார்ஜ் மட்டும் தான் போட முடியும். வயர்ல யூஸ் பண்ணது அப்படின்னா இதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்போ இன்னொரு சில கண்ட்ரோலர்ஸ் நான் பார்த்திருக்கேன். வயர்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேத்தாப்புல பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க. 3500 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்ட் முக்கியமா இந்த மேட் ஃபினிஷா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய டஸ்ட் வந்து டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஜியோ அப்படின்ற பிராண்டிங்காக மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 ரூபாய்க்கு இந்த கண்ட்ரோலர் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி சர்வீஸ் இருக்க போகுது, இதுல தான் பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னா யார்கிட்ட கொண்டு போறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஆன்சரே இல்ல. கூட ஒரு 1000 2000 போட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ், பிளே ஸ்டேஷன் அந்த கண்ட்ரோலர் கூட நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இல்ல லோ பட்ஜெட்ல போறதுனா கூட இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கு. நம்மளுக்கு தான் காசு வேஸ்ட். இதை என்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. நானும் வாங்க மாட்டேங்க, ஆனா வாங்கிட்டேன் வீடியோக்காக, வேற எதுவும் இல்ல. ரெண்டாவது ஜியோ டாக் 2023ல இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட விலை பாத்தீங்கன்னா 750 ரூபாய். ஆப்பிள் ஏர்டாக் கம்பேர் பண்றப்ப விலை வந்து கம்மி தான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள ஜியோ டாக் இருந்தது. இதுக்கு ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர், எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்கு. ஏர் டாக் கூட பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிடைக்காது. இது கொடுத்திருக்கான். இதுல இன்னொன்னு நான் பிளஸ்ஸா பார்த்தது என்ன அப்படின்னா இந்த லான்யார்ட் கேபிள். ஸோ யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா ஏர் டாகே இருக்குன்னா இதுக்கு ஒரு கீ செயின் வாங்குறதுக்கு ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க நம்ம மாட்டுறதுக்கு தனியா இந்த கேபிள் கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். இப்போ இந்த ஜியோ டாக் ஜியோ திங் அப்படின்ற இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா தயவு செஞ்சு ஏர் டாகோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இந்த பிரிசிஷன் ஃபைண்டிங், லைவ் லொகேஷன் இதெல்லாம் இதுல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லொகேஷன் பாத்துக்கலாம். அந்த மேப்பும் பாத்தீங்கன்னா சும்மா நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்ற கடமைக்கு தான் கொடுத்துருப்பாங்க. வெறும் ஒரு 20 மீட்டருக்குள்ள உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க பர்ஸ், சாவி எல்லாம் மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஜியோ ஆப்லயே போயிட்டு ரிங் அண்ட் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். நோக்கியால வரும்ல அந்த மாதிரி இருக்கு. இன் கேஸ் வந்து உங்க போனை மறந்து வச்சிட்டீங்க இதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை டபுள் டேப் பண்றப்ப பாத்தீங்கன்னா இங்க போன் சைலண்ட்லயே இருந்துச்சு அப்படினாலும் வந்து ரிங் அடிக்குது. அது நல்லா இருக்கு. ஈவன் கேமரா ஷட்டரா யூஸ் பண்றது அப்படினாலும் இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா ஓபன் ஆகணும். ஆனா சில நேரங்கள் ஓபன் ஆகுது, சில நேரங்கள் ஓபன் ஆக மாட்டேங்குது. அவங்களோட ஓன் ஆப்போட கேமரா தான் ஓபன் ஆகுது. நம்மளோட கேமரா ஆப்ல வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது. அதுவும் செல்ஃபி மட்டும் தான் ஒர்க் ஆகுது, பேக் கேமரா ஒர்க் ஆகல. இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. இதுல என்னடா குறை, ஏன்டா ஒஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா யாட்டா தேர்ட் பார்ட்டிட்ட வாங்கி ஜியோ ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டி விக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் பெருசா ஃபீச்சர்ஸ் கிடையாது. மேப் போனோம் அப்படின்னா லொகேஷன் ஃபைண்ட் பண்ண முடியல. குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸ்க்குள்ள மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியுது. இது எல்லாத்தையுமே இப்ப வர்ற இந்த ஸ்மார்ட் வாட்சாலே பண்ண முடியும்ன்றப்ப இந்த மாதிரி டாக் அப்படின்றது நம்மளுக்கு அவசியம் தானா? தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேல திணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். ஓகே. அடுத்ததுதான் என் தலைமை VR. இத ஏன் வந்து எல்லா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பயங்கரமா ப்ரோமோட் பண்ணாங்கன்னு தெரியல. IPL-னாலயா இந்த ப்ராடக்ட் வந்து விற்கணும் அப்படின்றதுனாலயான்னு தெரியல. பல கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்னால ஜியோவுக்கு வந்து லாபம். ஸோ ஜியோ VR இதோட விலை கிட்டத்தட்ட 1300 ரூபாய். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்கு. லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். காமனா எல்லா VR மாதிரி இதுலயும் உங்களால VR கண்டென்ட்ஸ் பாத்துக்கலாம். லைக் 360 வீடியோ வந்து பார்க்கலாம். ஒரு டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எங்க ஆஃபீஸ்லயே பாத்தீங்கன்னா போன மாசம் குணா வந்து இதை யூஸ் பண்ணி தான் கொஞ்ச நேரம் IPL பார்த்தாரு. கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கே ப்ரோ தலை சுத்துது ப்ரோ, கண்ணெல்லாம் அப்படி வலிக்குது ப்ரோ, இது எப்படி ப்ரோ பாக்குறாங்க, ஏன் ப்ரோ இத்தனை பேர் வந்து இதை பத்தி பெருசா பேசுறாங்க அப்படின்றாங்க. சோ பேசிக்கான VR ஜியோன்னு இல்ல, எந்த VR எடுத்தாலுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா இந்த மாதிரி VRs ட்ரை பண்ணலாம். அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு VR இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா காமனா உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றத பாத்துக்கலாம். பட் ஜியோ பொறுத்தவரை என்ன அப்படின்னா இவங்களும் வேற ஏதோ ஒரு இடத்துல வாங்கி ஜியோ ஸ்டிக்கரை ஒட்டி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுத்து இதை ப்ரோமோட் பண்ண சொல்லிருக்காங்க. லாபமும் அடைஞ்சிட்டாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். ஆமா, இதுக்கு வேற காம்பேட்டிபிலிட்டி வேற கொடுத்துருக்காங்க. உங்க வெப்சைட்லயே வந்து இந்த VRல என்னென்ன போன் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் இன்கேஸ் நீங்க இதை வாங்க போறீங்க அப்படின்னா அந்த காம்பேட்டிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்கப்பா. குணா ப்ரோ வீட்டுக்கு கொண்டு போய் என்னமோ பண்ண போறேன், நீங்களே தான் கொண்டு போங்க.